அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். மதிப்புக்குரிய தமிழ்நாடு ஸ்கூல் ஆஃப் குரானுடைய ஹெச்எஃப்களே, அல்ஹம்துலில்லாஹ் 2024-25 அகாடமிக் இயர் துவங்கப்பட்டு வகுப்புகள் சிறந்த முறையில் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நாம் இந்த அட்மிஷனுடைய இறுதிக்கட்ட வேலைகளில் இருக்கிறோம். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், நம்ம அட்மிஷன் போய்கொண்டிருக்கும்போது பேரண்ட்ஸுக்கு நம்ம ஒரு போர்ட்டல் லிங்க் சென்ட் பண்ணி அதில் குழந்தையுடைய டேட்டாஸ் எல்லாமே அப்லோடு பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ அன்றைக்கி அந்த பேரண்ட்ஸ் பண்ண குழந்தைகளுடைய டேட்டாஸ் நம்ம வெப்சைட் லிங்க்குள்ளே போய் அந்த டேட்டாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஃபைனலாக வெரிஃபை பண்ண ஒரு வேலை தான் நமக்கு ஹெச்எஃப்கள் நமக்கு இருக்குது. அப்போ அந்த வேலையை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போது ஹெச்எஃப்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் சென்டருடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு அனுப்பி தந்திருப்பாங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்கள் சென்டருடைய அட்மினுடைய ஃபோன் நம்பராக தான் இருக்கும். அதோடு சேர்த்து உங்களுக்கு போர்ட்டல் லிங்க் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டாஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி அட்மிட் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டல் லிங்க் உங்களுக்கு அனுப்பி தந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போர்ட்டல் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய டிஸ்பிளே பார்க்கக்கூடிய இந்த பேஜ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்கள் சென்டருடைய யூசர் நேம் ஃபஸ்ட்டு யூசர் நேமும் அதுக்கு கீழே பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து என்ன செய்யணும், லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்த உடனே ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு டிஸ்பிளேயாக காட்டும். உங்கள் சென்டருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணுறதுக்காக வேண்டி டோட்டல் டீச்சர்ஸ், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டேஷ்போர்டில் அங்கே டேட்டாஸ் எல்லாம் நமக்கு அப்லோடு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காட்டும். இதில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொன்னால், ரைட் சைடில் இந்த 3 ஆப்ஷன் மாதிரி காட்டுற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். அதில் ஸ்டூடெண்ட் ஆன்லைன் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணுன்னு சொன்னால், நமக்கு நம்முடைய சென்டரில் எந்தெந்த குழந்தைங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா டேட்டாஸையும் என்ன செய்யலாம், நம்ம இங்கே பார்க்கலாம். அந்த குழந்தைங்களுடைய பேர், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய வாட்ஸ்அப், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம். அப்போ இந்த குழந்தைங்களுடைய ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி, ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு, ஏதாவது ஆட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஆட் பண்ணுறது, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, இது எல்லாமே தான் நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டியிருக்கு. அப்போ ஒவ்வொரு குழந்தையுடைய டீட்டெயில்ஸையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்போ அதுக்காக வேண்டி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்பர் 1 சௌதாங்கிற ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாஸ் நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னால், ஆக்ஷனுங்கிற ஆப்ஷன் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்து வச்சுருந்தாங்களோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால், யூசர் நேம் அங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த யூசர் நேம் பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் நமக்கு ஸ்கூல் ஆஃப் குரானில் ட்ராக்கர் அப்ளிகேஷன் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. குழந்தையுடைய எல்லா டேட்டாஸும், ஹோம்ஒர்க், சப்மிஷன், அது எல்லாமே ஸ்டடீஸ் எல்லாமே என்ன செய்யணும்னா, அந்த அப்ளிகேஷன் ட்ராக்கரில் தான் டீச்சர்ஸ் அப்லோடு பண்ணுவாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு இதிலேருந்து தான் என்ன செய்யணும், நம்ம எடுக்கணும். அப்போ நீங்கள் இதிலேயே பார்க்கலாம். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் நேம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த சௌதாங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுடைய யூசர் நேம் என்ன செஞ்சுருக்கு, மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த யூசர் நேம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையுடைய ஃபாதருடைய நம்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ இதையும் நம்ம வாட்ச் பண்ணி இதை நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்ஸ்க்கு பிஎம்மில் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுக்கணும். இப்போ இதான் அவங்களுடைய யூசர் நேம். ப்ளஸ் அவங்களுடைய பாஸ்வேர்டு என்னென்னு சொன்னால், இந்த யூசர் நேமுடைய ஃபஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் தான் அவங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கும். அப்போ இதுவும் நம்ம வெரிஃபை பண்ணும்போது எல்லாமே நோட் பண்ணோம். அது இல்லாமல் குழந்தையுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்படியே போல் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இங்கே நீங்கள் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். இமேஜ் நீங்கள் என்ன செய்யணும், குழந்தையுடைய அந்த ஃபோட்டோ நம்ம இங்கே அப்லோடு பண்ணணும். அப்போ அப்லோடு பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன் காட்டும். நம்ம கேமராலே எடுக்கலாம், அல்லது நம்ம ஃபைலிருந்து, கேலரிலேருந்து என்ன செய்யலாம், குழந்தை ஃபோட்டோ எடுத்து வச்சு அதிலேருந்து செலக்ட் பண்ணியும் நம்ம என்ன செய்ய முடியும், இதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியும். அது இல்லாமல் குழந்தைகளுடைய அட்ரஸ்ஸு, பிளட் குரூப்பு, வாட்ஸ்அப் நம்பரு,
அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் என்ன செய்யிருப்பாங்க அவங்களுக்கு அங்கே கேட்டிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே வந்து சரியான முறையில் என்ன செய்யணும், ஒரு தவறு இல்லாமல் நம்ம வந்து இங்கே அப்லோடு பண்ணணும். அதே போல் மெடிக்கல் ரீதியான சில விஷயங்களும் என்ன செய்யிருக்கும் உங்களுக்கு அந்த பேஜ்லேயே வந்து கேட்பாங்க. அப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கார்டியன் சம்மந்தமான குழந்தையுடைய ஃபாதர் சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்போது கார்டியன் சொல்லும்போது இங்கே ஃபாதர் ஆர் மதரோடைய டீட்டெயில்ஸ் நம்ம என்ன செய்யணும் இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ இதே போல் வந்து எப்படி குழந்தைகளுக்கு வந்து ஒரு தனியான ஒரு ட்ராக்கர் அப்ளிகேஷன் இருக்கோ, அதே போல் பேரண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ஆஃப் குரான் எழுதி தனியான ஒரு அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே கார்டியன் யூசர் நேம்ங்கிறது என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு யூசர் நேம். அதையும் நம்ம வந்து அந்த குழந்தையுடைய மதருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபார்வேர்ட் பண்ணணும். கார்டியனுடைய நேமு, லாஸ்ட் நேமு, அதே போல் அவங்களுடைய ஃபோட்டோவும் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே அப்லோடு பண்ணணும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சரியான முறையில் இந்த பேஜில் அந்த குழந்தையுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சரியான முறையில் கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய டேட்டாஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்க்கு என்ன செஞ்சிடும், ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்போ இந்த அடிப்படையில் தான் உங்கள் சென்டரில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த போர்ட்டலில் ஏற்றணும். இன்ஷா அல்லாஹ் எதாவது டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் நம்ம ஷர்மிளா டீச்சரை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான விளக்கங்கள், எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.